உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்றுகளே உலக நார்வல் நிகழ்ச்சி. உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் அனைத்து உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பர்ந்த வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டே ஒரு உலக நார்வல் நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றோம். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமைகளை பார்ப்போம். ஈரானுடனான போர் நிறுத்தம் நீடிக்கப்பட்டிருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். முற்றுகை தொடர்வதாக கூட அறிவித்திருக்கிறார். இங்கிருந்து எவ்வாறு நகரப்போகிறது இந்த போர் என்பதை உங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள் அரசு அவர்களே. நாங்கள் கடந்த காணொலியில் பேசும்போது கூறியிருந்தோம், மூன்று நிலைதான் இருக்கின்றது. ஒன்று இந்த போரை இவர்கள் போருக்கு போக வேண்டும். அதாவது 24 மணித்தியாலம் தான் இருந்தது. போருக்கு போக வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த போர் நிறுத்தத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டும், நீடிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஒரு டீலுக்கு வர வேண்டும். டீலுக்கு வருவது சாத்தியமற்றது. ஈரான் எல்லாவற்றையும் மூடிவிட்டது. ஏனென்று சொன்னால் இதில் கதைப்பதில் அர்த்தம் இல்லை என்று சொல்லி போருக்கு போவதற்கு அமெரிக்காவால் இப்போதுக்கு போருக்கு போக முடியாது. நாங்கள் பல தடவைகள் இதில் கூறிவிட்டோம். இது கெஞ்சி பெற்ற போர் நிறுத்தம். அதுவும் பாகிஸ்தான் ஒரு இராணுவ ஜெனரல் உதவியால் பெற்ற ஒரு போர் நிறுத்தம். அதை முறிப்பதற்கு ட்ரம்ப் ஒருபோதும் விரும்ப மாட்டார். என்று சொன்னால் போர், நாங்கள் முதலும் பேசியிருந்தோம், போர் ஆரம்பித்த ஒரு வாரத்திலேயே அவர் இந்த போரிலிருந்து எப்படி வெளியேறது என்று சொல்லிட்டு ஒரு வழியை கண்டுபிடிக்குமாறு தனது உதவியாளர்களுக்கு கூறியதார். அப்ப போருக்கு போக மாட்டார். இப்ப கடைசியாக 3வது ஆப்ஷன், நாங்கள் நேற்று 3 ஆப்ஷனை சொல்லியிருந்தோம். 3வது ஆப்ஷன், அதாவது போர் நிறுத்த நீடிப்பை ட்ரம்ப் அந்த போர் நிறுத்தம் முடிவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் அறிவித்திருக்கிறார். அதுவும் எப்படி கூறியிருக்கிறார் என்று சொன்னால், ஈரான் தனது நிபந்தனை, தனது ப்ரொபோசல், அதாவது தனது கோரிக்கைகளை தரும் வரையிலும் போர் நிறுத்தம் தொடரும் என்று சொன்னால், ஈரான் தருவது எப்ப தருவது என்று தெரியாது. ஈரான் தர்றது என்று சொல்லவும் இல்லை. ஏனென்றால் ஈரான் 10 அம்ச கோரிக்கையின் அடிப்படையில் தான் இவர்கள் பேச வெளியிட்டவர்கள். அதைத்தான் ஈரான் கூறுகின்றது. அப்ப இதை பல ஊடகங்கள் எவ்வாறு போடுகின்றன சொன்னால், ட்ரம்ப் கால வரையறையற்ற போர் நிறுத்தம் நீடிப்பு என்றுதான் போடுவோம். ஏனென்றால் ஈரான் கொடுக்காட்டியது கால வரையறையற்றதுதானே. அப்ப இன்டெஃபினிட்லி எக்ஸ்டெண்ட் என்றுதான் போட்டிருக்கிறார்கள் போர் நிறுத்தம். இது ஆனால் அதே சமயம் இன்னொன்றை கூறியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த பிளாக்கேட் அதாவது கடல் முற்றுகை தொடரும் என்று கூறியிருக்கின்றார். அதுக்கு அப்பால் பேந்து மீண்டும் கூறியிருக்கின்றார், ஈரான் ஒவ்வொரு நாளும் $500 மில்லியன் இழந்து வருவதாகவும், ஈரான் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து கொலாப்ஸ் ஆகி வருவதாகவும், ஈரான் தன்னிடம் ஹார்முஸை திறக்கும்படி கெஞ்சி கேட்பதாகவும், அதே போல ஈரான் கடற்படை பிறகும் அதே புராணம் தான், ஈரான் கடற்படை முற்றாக அழிஞ்சு விட்டது என்று சொல்லியும், ஈரான் வான்படை முற்றாக அழிஞ்சு விட்டது என்று சொல்லியும், அதை திருப்பியும் அதையே தான் போட்டுக்கொண்டு இருக்கின்றார். என்று சொன்னால், ஒரு பேச்சுவார்த்தை, இதைத்தான் அமெரிக்காவின் முன்னாள் அரசு தலைவர் கூறியது போல, ஒரு பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் போகும்போது எதிரியை நீங்கள் கௌரவமாக நடத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஒரு ஒப்பந்தம் நீங்கள் செய்ய முடியாது. பேச்சுவார்த்தையிலிருந்து திரும்பி போகும் எதிரி தனது வீட்டுக்கு போகும்போது அவர் அவமானப்பட்டு கொண்டு போக முடியாது. ஆனால் இங்கு நடப்பதெல்லாம் தலைகீழாகத்தான் நடக்கின்றது. என்னென்று சொன்னால், பேச்சுவார்த்தைக்கு என்று கூப்பிட்டு விட்டு தாங்கள் முற்றாக வெற்றி பெற்றதாகவும், அவர்கள் தோல்வியடைந்ததாகவும் சமூக வலைத்தளங்களில் பதிவிடுவது என்று சொல்லி மிகப்பெரிய எல்லாம் ஒரு குழப்பகரமான நிலையாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இந்த போர் ஒன்று ஆரம்பித்தால், அவதானிகள் கூறுகின்றார்கள், நேற்று இரவு இந்த போர் ஆரம்பித்திருந்தால் அல்லது இன்று காலை கிட்டத்தட்ட 3 பங்கு அதாவது எண்ணெய் சப்ளை முற்றாக அளிக்கப்பட்டது. இந்த போர் நிறுத்தம் முடிவதற்கு முன்னர் ஈரான் தலைநகரில் மிகப்பெரிய கூட்டம் கூடியிருந்தது. அவர்கள் ஒரு பாலிஸ்டிக் மிசைல் ஏவுகணையை அங்கு காட்சியகப்படுத்தி இருந்தார்கள். அது மட்டுமல்லாது அயல் நாடுகளுக்கு IRGC அண்டைய நாடுகளுக்கு உடனடியாகவே நேற்று இரவே எச்சரிக்கை அளித்திருந்தது. போர் ஆரம்பித்தால் நீங்கள் மீண்டும் உங்கள் பரப்பையோ அல்லது உதவிகளையோ செய்தால் தாக்கப்படுவீர்கள், உங்களின் ஒயில் நிலையங்கள் அழிக்கப்படும் என்று அறிவித்திருந்தது. அது மட்டுமல்லாது நாங்கள் நேற்று பேசியிருந்தோம், கப்பல்களில் ஹார்முஸ் நீரிணை இருக்கின்ற கப்பல்களில் உள்ள 20,000க்கும் மேற்பட்ட
பணியாளர்களை அதிலிருந்து வெளியேறச் சொல்லியிருந்தார்கள். ஆனால் இந்த இவ்வளவு நிலைகளுக்கும் ட்ரம்ப் வந்து உடனடியாகவே இந்த போர் நிறுத்தத்தை அவரை பொறுத்தவரையில் போரை முடிப்பதற்கு நிலைமையில் அமெரிக்கா தற்போது இல்லை என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் கூறியிருந்தோம். அதே போன்றுதான் தற்போதும் இடம்பெற்றது. இப்ப அந்த ஹோர்முஸ் நீரிணை முடக்கப்பட போகின்றது என்று சொன்னால், இப்ப போர் நிறுத்தம் தொடர்கிறது. ஒரு குறிப்பிட்ட தேதியிலும் குறிப்பிடவில்லை. ஆனால் தொடர்போன்றால் இப்ப நீங்கள் கூறுவது போல் அப்படினால் தொடர்ந்து கொண்டே இருக்க போன்றது. இப்ப ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருந்தால் என்ன நடக்க போன்றது? ஈரான் தாக்குமா? அது ஒரு பெரிய ஒரு சிக்கலான நிலைமை. அதுதான் ட்ரம்பின் சிக்கலான நிலைமை என்று சொன்னால், இதை சுருக்கமாக சொல்றது என்று சொன்னால், அதுல வெள்ள கொடி கட்டி கிடக்கு. ட்ரம்ப் அடிக்க மாட்டார் என்றபடியால் ஈரானும் அடிக்க முடியாது என்றால் அடித்தால் நீங்கள், அதாவது ஒரு சின்ன என்னென்று சொன்னால், அவர் குற்றம் செய்துட்டார், ஒருத்தர் குற்றம் சாட்டுவது போன்றதுதான். ட்ரம்ப் இனி அடிக்க மாட்டார். அடிச்சால் அது ஈரான் பிள்ளை என்றுதான் வரும். ஈரான் அடிச்சா என்ற ஒரு நிலைமை இப்போது கூறியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இலங்கையின் கடல் பரப்புக்கு அண்மையில் வைத்துத்தான் அந்த ஆயில் டேங்கர் கைப்பற்றப்பட்டது. உண்மையில் அந்த ஈரான் ஆயில் டேங்கர் வந்து இப்படியான பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு, இரண்டால் அமெரிக்கா தான் கூறியிருந்தது ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் எண்ணெய்களை நீங்கள் விற்பனை செய்யலாம் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் இந்த தற்போதைய நிலையை தணிப்பதற்காக, தனக்குள்ள நெருக்கடியை தணிப்பதற்காக அமெரிக்கா தான் கூறியிருந்தது. தாங்கள் கூறியதையே தாங்கள் மறந்ததாகத்தான் இருக்கின்றது. நீங்கள் கேட்ட கேள்வி மிக சிக்கலான கேள்வி. ஆனால் ஈரான் இதை எவ்வளவு காலத்துக்கு பொறுமையுடன் பார்த்துக் கொண்டிருக்கும் தான் பிரச்சனை. மற்றது 2 கப்பல்களை கைப்பற்றி விட்டார்கள். அது அவர்களுக்கு அது பெரிய பிரச்சனை இல்லை ஈரானை பொறுத்த. ஆனால் தொடர்ச்சியாக இந்த கப்பல்களை கைப்பற்றுவார்களாக இருந்தால் ஈரான் அமெரிக்க கடற்படை கப்பல்களை தாக்கலாம். அல்லது நீங்கள் கேட்டது போல போர் நிறுத்தம் இருந்தாலும் இவர்கள் இந்த முற்றுகையை தொடர்ந்தால் ஈரான் இப்போது கூறுகிறார்கள் பப் அல் மண்டே பகுதியை மூடலாம் என்றால், அதை மூடினால் மிச்சமாக போகிற 15% எண்ணெயும் நிறுத்தப்படும். உலகம் மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்படும். அப்ப இந்த மூடலுக்கு பதிலடியாக அந்த மூடலை அவர்கள் செய்யலாம் என்றதுக்கு ஆதாரமாக நேற்று ஹூதிஸ் அமைப்பினரும் இந்த தாக்குதலில் ஏற்பட்டால் தாங்கள் பங்கு பெற்றுவோம் என்று கூறியிருக்கிறார்கள். இப்ப ஈரான் ஒரு அறிவித்தல் கொடுத்தாலே காணும். ஹூதிஸ் அதுக்கு தேவையில்லை என்று சொன்னால் பப் அல் மண்டே பகுதி வந்து ஈரான் ஏவுகணை தூர வீச்சுக்கு தான் இருக்கின்றது, அல்லது ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் தூர வீச்சுக்கு தான் இருக்கின்றது. அப்ப அங்கு அதற்கெல்லாம் கப்பல்கள் போக வேண்டாம் என்று சொன்னாலே கப்பல்கள் போகாது. இப்ப என்ன அவதானிகள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், ஹோர்முஸ் நீரிணையை மூடியது யார்? முதல் ஈரான் மூடவில்லை. லண்டனில் இருக்கிற லாய்ட்ஸ் நிறுவனம் தான் மூடினான்னு சொல்லுகிறாங்க. ஏனென்றால் இன்சூரன்ஸை கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க அதே போலதான் இப்ப இதுக்கு ஒரு எச்சரிக்கை விட்டால் இன்சூரன்ஸ் இல்லை என்றால் கப்பல்கள் போக முடியாத ஒரு நிலைமை தான் முடியும். இப்ப வருகின்ற செய்தி, இப்ப சற்று முன்னதாக வந்த செய்தி என்னவென்றால், ஓமானுக்கு அருகே உள்ள ஒரு கப்பல் சம்பவம் நடந்ததாக பிரிட்டிஷ் மெரின் ஏஜென்சி ஒரு அறிக்கை கிடைத்திருக்கின்ற என்று செய்தி வந்திருக்கின்றது. அப்ப அங்கே ஒரு பரபரப்பாகத்தான் இருக்கின்றது போல் இருக்கின்றது. இப்ப இந்த போர் நடக்காமல் இருந்தால், இப்ப ஈரான் நீங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டு வந்தீர்கள், ஈரான் இப்ப இவ்வாறான ஒரு நிலைமையில் தான் இவ்வளவு காலமாக வாழ்ந்தவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போவதில்லை. கஷ்டமாகத்தான் இருக்கும், ஆனால் அவர்கள் வாழ பழகி விட்டார்கள். ஆனால் இது அமெரிக்காவுக்கும் உலக நாடுகளுக்கும், இது அமெரிக்காவுடைய படையினர் தான் அங்கே நிற்கிறார்கள், உலக நாடுகளுக்கும் இது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது என்று நீங்கள் அவர்களால் தாக்கு பிடிக்க முடியுமா? அதுதான் மிகப்பெரிய சிக்கல். இப்ப ஈரானை பொறுத்தவரையில் இது ஈரானுக்கு பெரிய பிரச்சனை. இப்ப இந்த போர் நிறுத்தம் இப்படியே தொடருகிறது என்று சொன்னால், இப்படியே இந்த போர் நிறுத்தம் தொடரும் என்று சொன்னால், தொடர்ச்சியாக இந்த ஹார்முஸ் நீரிணையினால் வருகின்ற இந்த கிட்டத்தட்ட 20 வீதமான எண்ணெய்கள் மிகப்பெரிய பற்றாக்குறையாகத்தான் இருக்கும். அப்ப பற்றாக்குறையாக இருக்குமாக இருந்தால் அது இரண்டால் போர் நடப்பதால் இந்த நாடுகள், ஈரானிற்கும் அமெரிக்காவுக்கும் போர் நடப்பதால் இந்த நாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை. போர் நடப்பதால் பாதிப்பு ஈரானுக்கு தான் ஏற்பட்டது. என்று சொன்னால் மக்கள் பெருந்தொகையாக கொல்லப்பட்டார்கள், பொதுமக்களின் இலக்குகள் தாக்கப்பட்டன, உட்கட்டுமானங்கள் அளிக்கப்பட்டன. ஆனால் இந்த நாடுகள் எப்படி பாதிக்கப்பட்டன? ஏன் இந்த நாடுகள் எல்லாம் இந்த ஈரான் போருக்கு எதிராக இவ்வாறு திரண்டெழுகிறார்கள்? ஏன் காசாவில் இடம்பெற்ற போரின் போது இந்த நாடுகள் எல்லாம் தங்கள் வேலையை பார்த்துக் கொண்டிருந்தார்கள்? இப்போது ஏன் எல்லாரும் அப்படியே ஸ்டான்ஸ்ல நிற்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஹார்முஸ் நீரிணை.
அப்ப போர் நடக்காது விட்டாலும் நீரிணை மூடி கிடக்குது என்று சொன்னால் நாடுகளுக்கு பிரச்சனை. இப்ப பிரச்சனை இல்லாமல் இருப்பது யார் என்று சொன்னால் ஈரானும் அமெரிக்காவும் தான் பிரச்சனை இல்லாமல் இருப்பது. ஆனால் பிரச்சனையாக இருக்க போவது இந்த நாடுகள் தான். எனவேதான் எல்லா நாடுகளும் இப்போது ஓடித்திரிகிறார்கள் எவ்வாறு இந்த ஹார்மூஸ் நீரிணையை திறப்பது என்று சொல்லி. இப்ப நீங்கள் சொன்னது போல கிட்டத்தட்ட ஓமான் 15 மைல் நியூட்ரிக்கல் மைல்ஸ் பகுதியில், அதாவது கண்டெய்னர் ஷிப் மீது ஈரான் கன் போட் வந்து ஃபயர் பண்ணி இருக்குன்னு சொல்லி இருக்கிறார்கள். அப்ப ஈரான் அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு எதிராக தனது தாக்குதலை ஆரம்பித்து விட்டதாகத்தான் தெரிகிறது. அப்ப இப்ப அதே இப்ப நீங்க உங்களுக்கு தெரியும், முதலும் இந்தியாவின் 2 கப்பல்களை நோக்கி துப்பாக்கி பிரயோகத்தை. அப்ப இனி இப்ப இதுல ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஈரான் கன்போட்டை அமெரிக்காண்ட கடற்படை தாக்குமாக இருந்தால் ஒரு மோதலாக வெடிக்கும். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறிய என்னவென்று சொன்னால், ஒரு ஒருங்கிணைந்த முன்மொழிவை முன்வைக்கவில்லை என்று சொன்னால் இந்த துறைமுகம் மீதான முடக்கம் தொடரும் என்று கூறியிருக்கின்றார். அப்படின்னா இந்த பொருளாதாரத்துக்கு என்ன நடக்க போகிறது? பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், ஒரு தினமும் பொருளாதாரம் மிக பாரிய இழப்பை சந்தித்துக் கொண்டு வருகின்றது. இனி இதிலிருந்து இப்போதைக்கு மீள முடியாது. ஒவ்வொரு நாள் போகும் போதும் இதில் பாதிக்கப்படுவது உலகம்தான். இப்ப இந்த ஜேடி வேன்ஸ் வந்து தனது பயணத்தை ரத்து செய்திருக்கின்றார். நேற்று மாலையே அவர் ரத்து செய்து விட்டார். எனவே அதற்கு பிறகு ஆசியாவின் பங்கு சந்தைகள் கடுமையாக வீழ்ச்சி கண்டிருக்கின்றன. எண்ணெய் வந்து $98 $100 உயர்ந்திருக்கின்றது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜெர்மன் மிகப்பெரிய விமான நிறுவனம் லுஃப்தான்சா கிட்டத்தட்ட 20,000 விமானங்களை கேன்சல் செய்திருக்கிறது என்று கூறுகிறார்கள். அதாவது ஒரு நாளைக்கு 120 பிளைட்டை கேன்சல் செய்திருக்கிறார்கள் எண்ணெய் பற்றாக்குறையால. அதுவும் மேயிலிருந்து அக்டோபர் வரையும் என்று சொல்கிறார்கள். அதே சமயம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈராக்குக்கு கொண்டு செல்லப்பட இருந்த அமெரிக்காவின் $500 மில்லியன் பெறுமதியான பேங்க் நோட்டின் விமானத்தை அமெரிக்கா நிறுத்தி வைத்திருப்பதாகவும், அமெரிக்கா திரைசேரி நிறுத்தி வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரம் ஈராக்குடனான பாதுகாப்பு உடன்பாட்டையும் அவர்கள் ஃப்ரீஸ் பண்ணியிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இன்றும் லண்டனில் 30 நாடுகளோட பிரித்தானியா ஒரு கூட்டத்தை கூட்டுவதாகவும், இந்த ஹார்மூஸை எப்படி திறப்பது என்று சொல்லி அது திறந்துதான் கிடந்தது. ஒரு பிரச்சனையும் இல்லாம தான் நீங்கள் எல்லாரும் போய் வந்தீர்கள். இந்த போரைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்தாலும் அதற்கு தூண்டுதலாக இஸ்ரேலின் ஈரான் படையினரை பயங்கரவாதிகளாக பட்டியலிட்டது, தொடர்ச்சியாக தடைகளை விதித்தது. ஐரோப்பிய ஒன்றியம் எத்தனையோ தடைகளை போட்டிருக்கிறது ஈராக்கு மேலே. அதாவது நீங்கள் எல்லோரும் எதிரிகளாக நிற்கிறீர்கள். இப்ப உண்மையை பாருங்கள், இப்ப பாகிஸ்தான் ராணுவ ஜெனரல் தான் இப்போது அமெரிக்காவுக்கு நடுநிலைமை வைக்க வேண்டிய நிலைமை ஏன் வந்தது? இந்தியாவுடன் இதில் நடுநிலைமையாக நிற்கவில்லை. ஓடிப்போய் இஸ்ரேலுடன் நின்றதால் இந்தியா அந்த இடத்திலிருந்து அவுட், வெளியில. ஐரோப்பிய ஒன்றியம் அவுட். நீங்கள் யாரும் போய் கதைக்க முடியாது. எல்லோரும் குற்றத்தில பங்குதாரர்களாக இருக்கிறார்கள். உங்கள்கிட்ட இந்த அதைத்தான் அவர்கள் கேட்கிறார், உங்களோட டிப்ளோமசி என்றது ராஜதந்திரம் எங்க போட்டுது என்று சொன்னால், இப்ப பாகிஸ்தான் சீனாவோட நிற்கிறதுதான் இருந்தாலும் அதைத்தான் பில் கிளின்டன் கூறியிருந்தார். என்னன்னு சொன்னால், உங்களை வந்து வியன்னாவோ அல்லது ஐரோப்பிய ஒன்றியமோ அல்லது வேற பெரிய நாடுகளோ உங்களை பேச்சுவார்த்தை கூட்டிக் கொண்டு போகல. ட்ரம்ப் இப்போது நம்பி இருப்பது பாகிஸ்தான் ஒரு ராணுவ ஜெனரல். அவர் நேற்று கூறியிருக்கிறார் ட்ரம்புக்கு அட்வைஸ் சொல்றது இப்ப யார் என்று சொன்னால் பாகிஸ்தான் ஜெனரல் என்று கூறுகிறார். அவர் கூறியிருக்கிறாரா, நீங்கள் இந்த முற்றுகையை எடுத்தால் நாங்கள் இந்த அவையல் பேச்சுவார்த்தை வரவிட வேண்டாம். அப்ப ட்ரம்ப் அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காரு, நான் கன்சிடர் பண்றேன். அதன் அவையல் கேட்கிற வெளிவேற அமைச்சர்களுங்க. மற்றது இன்னொன்று அவர் சொல்றார், ஒரு பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் அனுப்பும் போது அந்த வளைகுடா நாடுகளை பற்றி பல வருடங்களாக அனுபவம் உள்ளவர்கள், அந்த நாடுகளில் மொழி தெரிந்தவர்கள், அந்த நாடுகளில் உள்ளவர்களுடன் உள்வளமாக பேசக்கூடியவர்களை அனுப்புவதை விட்டுவிட்டு 2 ரியல் எஸ்டேட் காரரை அனுப்பினால் என்னென்று உங்களால் அந்த பேச்சுவார்த்தையை நடத்த முடியும் என்றுதான் அவர்கள் கேட்கிறார்கள். இப்படியான இழுபறியாகத்தான் வந்து முடியும் கடைசியா. இப்ப உண்மையில் இதை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அமெரிக்கா வெள்ளக்கொடி நட்டு விட்டது என்ற மாதிரி தான் அவங்க நீங்கள் நேற்று பின்னேரம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், போர் நிறுத்த முடியுது என்ற ஈரான் ரெவல்யூஷனரி ஸ்கொயர் என்று சொல்ற அந்த சதுக்கத்தில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம், மக்கள் மகிழ்ச்சியாக என்ன போர் நிறுத்த முடிகிறது அவங்களுக்கு சந்தோஷம், வெடி கொளுத்தி கொண்டாடி
மிகப்பெரிய ஒரு பாலிஸ்டிக் மிசைல்ஸையும் கொண்டு போறாங்க. அப்ப என்றால் இப்ப முழு பலத்தையும் அவங்க வடிவாக அவங்க என்ன சொல்றார் அவர் என்று சொன்னால், அமெரிக்கா ராஜதந்திரி என்ன சொல்றார்கள் என்று சொன்னால், இவர்கள் போடுகிற ஒரு ட்வீட், இவர்களுக்கு உள்ள குழப்பங்கள், இவர்களின் அரசாங்கத்துக்குள் உள்ள முரண்பாடுகள் எல்லாவற்றையும் கவனமாக படிக்கிறார்கள். படித்து இவர்களிடம் இருக்கின்ற பலவீனங்களை அவர்கள் நன்றாக அறிந்து விட்டார்கள் என்றுதான் அவர்கள் கூறுகிறார். மருமகனையும் வியாபாரத்தில் இருக்கின்ற நண்பரையும் அனுப்பினால் என்னென்று ராஜதந்திரம் வரும். இதுதான் அந்த உண்மையான நிலைமை. ஆனால் இதுதான் உலகத்தில் இருக்கின்ற நிலைமைகள் இப்பொழுது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். இனி இப்ப கடந்த சில நாட்களாக அந்த ட்விட்டர் அவருடைய சோசியல் மீடியா தளத்திலும் மற்ற வேறு வேறு தளங்களிலும் போட்டுக்கொண்ட ஈரான் கெஞ்சுகிறது அந்த டிராப்டை தயார் பண்ணி வைத்திருக்கிறார்கள் இந்த நடத்த வேண்டும் என்று சொன்னார். ஆனால் ஈரான் ஈரானுடைய இந்த பேச்சாளர் கூறியிருக்கின்றார், அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைக்கு எந்த ஒரு இணைவதற்கான எந்த ஒரு முடிவும் நாங்கள் எடுக்கவில்லை என்று அவர்கள் வெளிப்படையாக ஊடகம் வாயிலாக கூறியிருக்கிறார்கள். இது டொனால்ட் ட்ரம்புக்கு எவ்வளவு அடியாக பார்க்கிறீர்கள்? என்னென்று சொன்னால் இப்போ அனைத்துலக நாடுகள் கூட சீரியஸாக பார்க்கிறது வந்து ஈரான் கருத்துக்களையே தவிர டொனால்ட் ட்ரம்பின் கருத்துக்களை யாரும் சீரியஸாக பார்ப்பதில்லை. ஈரான் கருத்துக்களை வைத்துத்தான் பங்கு சந்தை உயர்வதும் ஏறுவதும் வீழ்வதுமாக இப்போது நிலைமை மெல்ல மெல்ல மாறிக்கொண்டு இருக்கின்றது. ஈரான் இந்த போர் நிறுத்தத்திலிருந்து விலகியதும் அமெரிக்கா இல்லை தான் ஒருதலை பட்சமாக இந்த பாருங்க இந்த போர் நிறுத்தம் ஒருதலை பட்சமாகத்தான் நீடிக்கப்பட்டிருக்கிறது. பலவீனமான தரப்பு என்றுதான் எல்லோரும் கருதுவார்கள். நீங்கள் கூறியது போல அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்புக்கு மட்டுமில்லை, அமெரிக்காவுக்கே இது மிகப்பெரிய ஒரு பலவீனமான நிலையாகத்தான் இருக்கும். அது உலக அரங்கில் அவ்வாறுதான் பார்க்கப்படும். ஏனென்று சொன்னால் அமெரிக்கா என்பது அமெரிக்க தலைவர்களால் மட்டும் கட்டியெழுப்பப்பட்டது இல்லை, அந்த மக்களால். இது அந்த மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அவமானமாகத்தான் பார்க்கப்படும். அது அவர்கள் தான் அது தொடர்பாக சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை. இப்ப நாங்கள் சொன்னது போல இந்த போரை பொறுத்தவரை இந்த போருக்கு அமெரிக்கா போகுமான்றதை என்ன பிரச்சனை சொன்னால், இப்ப இந்த சென்டர் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. சென்டர் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ் என்று சொல்றது CSIS என்று. அது போட்டிருக்கிறது பேட்ரியாட் ஏவுகணைகள் வந்து 50 வீதத்தை இருந்த ஸ்டாக்கில் இருந்த 50 வீதத்தை பயன்படுத்தி விட்டார்கள். தாட் ஏவுகணை 50 வீதத்துக்கு கூட அளவை பயன்படுத்தி விட்டார்கள். இந்த பிரிசிஷன் ஸ்ட்ரைக் மிசைல்ஸ் என்று சொல்கின்ற PRSMS என்று சொல்றது அதை வந்து 45 வீதத்துக்கு மேல் பயன்படுத்தி விட்டார். அதே போலதான் டொமஹாக் ஏவுகணையும். டொமஹாக் ஏவுகணை ஒரு வருடத்துக்கு 600 தான் செய்யலாம், 600 தான் செய்யலாம். இவர்கள் பயன்படுத்துறதே 800 பயன்படுத்தி விட்டார்கள் என்று கூறுகிறார். அப்படியான ஒரு நிலையில் போரை நடத்த முடியாத ஒரு நிலையில் தான் இவர்கள் இருக்கிறார்கள். இப்ப என்னென்று சொன்னால் இந்த இன்னொரு அதாவது பல ஆய்வாளர்கள் என்ன கூறுகிறார்கள் சொன்னால், ஈரான் தொடர்பான வரலாற்று பின்னணியை இவர்கள் வடிவாக அறியவில்லை. ட்ரம்பை பொறுத்தவரையில் வரலாற்று பின்னணி தெரியாமல் அதுக்கு இறங்கியதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். அதுதான் உறுதிப்படுத்துகிறது. அதாவது ஒரு திட்டம் இல்லாமல் இந்த போருக்குள் வந்தவர்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இப்ப ஒரு முக்கியமான கேள்வி என்னவென்று சொன்னால், கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நடத்திய 12 நாள் தாக்குதலில் ஈரானுடைய முழு அணு ஆயுத தயாரிக்கின்ற அவர்களுடைய இந்த கேப்பபிலிட்டியை முற்றுமுழுதாக அவர்களுடைய அந்த தயாரிக்கின்ற பலத்தை உடைத்து விட்டார்கள் என்று கூறினார்கள். அது பொய் என்று இப்ப நிரூபிக்கப்பட்டு விட்டது. அதன் பின்னர் இப்பொழுது இந்த 54 நாள் நடந்த போரின் பொழுது அங்கே போய் அந்த யுரேனியத்தை எடுத்து வருவதற்கான முயற்சி எடுத்தார்கள். அதுவும் படுதோல்வி கண்டிருக்கிறது. என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்த 54 நாட்களில் நடந்த இந்த போரில் ஈரான் எவ்வளவு தூரம் பலவீனப்பட்டிருக்கின்றது அல்லது பலம் அடைந்திருக்கின்றதா முன்னைய நாட்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது? ஈரான் ராஜதந்திர ரீதியாகவும் சரி, படைத்துறை ரீதியாகவும் சரி, அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உலக அரங்கில வந்து அவர்களுடைய மோரல், அதாவது உளவியல் ரீதியாகவும் சரி கடுமையாக பலமடைந்திருப்பதாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஒன்று, இது இப்ப இவர்களின் தரவுகளின்படி அமெரிக்காவின் பலவீனம் இந்த CSIS கூறியது போல இவ்வளவு ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டு விட்டன. ஆனால் இவ்வளவு ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டாலும் ஈராக்கில் பயன்படுத்தப்பட்ட ஏவுகணைகள் அத்தனை வருடத்திலும் இங்க 5 நாளைக்கு பயன்படுத்தியாச்சு. ஆனாலும் அதற்கு பிறகும் ஈரான் தன் படை பலத்தை தக்க வைத்ததும்
ஈரான் தன் படைபலம் கொண்டு அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் இறுதி வரை போர் நிறுத்தத்தின் இறுதி வரையும் மூர்க்கமாக தாக்கியதும் அவர்களுடைய பலம் அழியவில்லை என்பது தெரியும். அதிலும் இப்போது கூறுகிறார்கள் பல ஏவுகணைகளை அவர்கள் தொடவே இல்லை என்று. கடற்படை ஏவுகணைகள் கூட தாங்கள் தொடவே இல்லை. ஏனென்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய சூப்பர் பவருக்கு அதிக அவமானத்தை கொடுக்க தாங்கள் விரும்பவில்லை என்றுதான் கூறியிருக்கிறார்கள். ஆனால் இனி ஒரு போர் ஆரம்பித்தால் தாங்கள் அதை பார்க்க போவதில்லை என்பதைத்தான் கூறியிருக்கிறார்கள். ஏன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், இத்தனை ஏவுகணைகள் இஸ்ரேலில் விழுந்தன. இஸ்ரேலும் அமெரிக்காவும் 3600 பேரை படுகொலை செய்தார்கள். அவர்களால் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸையோ ஒரு வைத்தியசாலையோ அல்லது ஒரு பாடசாலையோ அடித்து பல நூற்றுக்கணக்கான கொல்ல முடியும் ஒரு நாளைக்கு. உங்களுக்கு தெரியும், அந்த ட்ரோன் ஃபேக்டரி ஒன்று ஒற்றே ஒரு ஏவுகணை, அந்த ட்ரோன் ஃபேக்டரி ஃபுல்லா அது ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தடுக்கவும் முடியாது. ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. தாங்கள் அப்படி செய்யவில்லை என்று அவர்கள் நேரடியாக கூறுகிறார்கள். இப்ப இந்த உலக அரங்குல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்ப அப்படியே மாறிக்கொண்டு வருது. உலக அரங்குல அந்த பார்வை, அவர்களோட பார்வை மாறிக்கொண்டு வருது. சரி, இப்ப பலவீனம் என்று பார்த்தால் அமெரிக்காவின் சூப்பர் பவர் ஒரு 21 கிலோமீட்டர் அகலமான பாதையை திறக்க முடியவில்லை. அவர்களோட கடற்படை அழித்தாலும் வான்படையை திறக்க முடியவில்லை. சரி, இன்றைக்கு பிரித்தானியாவில 30 நாடுகள் கூடினார்கள். போன கிழமை பிரான்ஸ்ல 40 நாடுகள் கூடினார்கள். ஆனால் யாரும் அவர்கள் முதலில் அவர்கள் கூறுகிற வார்த்தை அமைதியான வழியில். நீங்க மேற்குலகம் அமைதியான வழியில் என்று பேசி நான் இப்பதான் முதல் தடவை பார்க்கிறேன். அவர்கள் அமைதியான வழி, அவர்கள் அடிச்சு போட்டு சுட்டு போட்டு தான் விசாரிக்கிறதா எங்களுடைய கொள்கை. இப்ப அமைதியான வழியில் திறக்க போகிறார்கள். என்னென்று அமைதியான வழியை திறப்பதற்கு நீங்கள் அமைதியான வழியில் அவர்களுடனான உறவாடல்களை வளர்த்திருக்க வேண்டும். அதுவும் முடியாத காரியமாகத்தான் இருக்கு. உண்மைதான். நீங்கள் கூறுவதை கேட்கும் பொழுது ஈரான் ஒரு பலமான நிலையில் இருக்கின்றது. தன்னுடைய பலத்தை உலக நாடுகளுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றன என்பதை நீங்கள் கூறும் பொழுது நானும் அதை உணர்கிறேன். நன்றி அரசர்களே, அதற்கான அந்த நல்ல தகவலை தந்ததற்காக நன்றி. இப்ப இந்த உலக நாடுகள் சொல்லும் பொழுது மேற்கத்திய நாடுகள், குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை பார்த்தா அவர்களுடைய இரட்டை போக்கு எப்பொழுதும் இருந்து வந்துதான் இருக்கின்றது. இப்ப நீங்கள் நேற்று நாங்கள் உரையாடும் பொழுது கூறியிருந்தீர்கள், ஸ்பெயினும் அயர்லாந்து போன்ற நாடுகள் இஸ்ரேலுடைய ஒப்பந்தத்தை கைவிட வேண்டும் என்றவுடன் ஜெர்மனியும் இன்னும் ஒரு நாடும் வந்து அதை இல்லை உடனடியாக வீட்டோ பண்ணிவிட்டார்கள். இப்ப இதுதான் இவர்களுடைய நிலைப்பாடு. இப்ப இந்த நிலைமைகள் இருக்கும் பொழுது இப்ப மத்திய கிழக்கில் தொடர்ச்சியாக சிக்கல் இருந்திருக்கின்ற இடத்தில் ஈராக்கில் உங்களுக்கு தெரியும், ஈராக்கில் தேர்தல் நடக்க போன்றது. அன்று நீங்கள் கூறினீர்கள், தேர்தலினூடாக டொனால்ட் ட்ரம்பினுடைய அமெரிக்கா ஆதரவு வழங்குகின்ற பிரதிநிதி தெரிவு செய்யப்படாவிட்டால் உதவி கிடைக்கப் போவதில்லை என்று. நிறைவாக உறவுகளுக்கு அதனுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது? ஈராக் வந்து அமெரிக்காவுக்கு ஓரளவு விளங்குகிறது. ஈராக்கை தாங்கள் இழக்கப் போகிறோம் என்று சொல்லி இன்றும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஈரான் எல்லையில் இருந்த கேர்டிஸ் படையினரின் தலைமையகத்தின் மீது ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் மூலம் தாக்கப்பட்டிருக்கின்றது. ஈராக் எப்பவோ ஈரானின் கைகளுக்கு சென்று விட்டது. அமெரிக்கா அதை இப்போதான் அறிகின்றது. புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில், அதாவது இவர்கள் எவ்வாறு ஏனைய நாடுகளை தங்கள் புலனாய்வு தகவல்கள் இரகசிய நடவடிக்கை மூலம் நிர்மூலமாக்குவதில் வல்லமையாக இருந்தார்களோ அதை ஈரான் மெல்ல மெல்ல படித்து அதில் வெற்றி கண்டு விட்டது போலதான் தெரிகிறது. ஏனென்று சொன்னால் சவுதி அரேபியா அண்மையில் கூறிய கருத்தின் ஒரு முக்கியமானது, அதாவது தனக்கு ஏவப்பட்ட 1000 ஆளில்லாத தாக்குதல் விமானங்களில் 500 ஈராக்கில் இருந்தால் வந்திருக்கிறது என்று சொல்லி. அப்ப ஈராக்கில் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் படையினரை ஈரான் தயார்படுத்தி விட்டது. 2.5 லட்சம் எதிர்ப்பு படையினரை. மற்றது ஈராக் அரசும் வந்து ஈரானுடன் நல்ல தொடர்பு, நல்லொரு உறவு நிலையில் தான் இருக்கின்றது. அப்ப இதுதான் அமெரிக்காவுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கின்றது. எனவேதான் விமானத்தில் ஏற்றப்பட்ட $500 மில்லியன் பெறுமதியான பணக்கட்டுகளை வந்து அமெரிக்கா திடீரென்று நிறுத்தி வைத்திருக்கின்றது. ஈராக்குடனான பாதுகாப்பு உடன்பாடுகளை நிறுத்தி இருக்கின்றது. ஈராக்கில் பெருமளவான தளங்கள் மீதான தாக்குதல்கள், அமெரிக்க தளங்கள் மீதான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஈரான் காட் படையினரின் கட்டளை அதிகாரி கூட கடந்த 2 நாளைக்கு முதல் ஈராக்குக்கு சென்று பேச்சுவார்த்தைகளை நடத்திவிட்டு வந்திருக்கிறார். இது அதே சமயம் துருக்கியும் அவ்வாறுதான். நேற்று துருக்கியில் வந்து CH-47 ஹெவி லிப்ட் சினூக் ரக உலங்கு வானூர்தி ஒன்று வீழ்ந்து நொறுங்கி இருக்கின்றது. அமெரிக்காவின் உலங்கு வானூர்தி தான் வீழ்ந்து நொறுங்கியதாக கூறப்படுகிறது. அதற்கான காரணங்கள் தெரியவில்லை. ஈராக் பரிபோகமாக இருந்தால் சிரியா இலகுவாக வீழ்ந்துவிடும் என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சமாகவும், இனி ஈரான் கோரிக்கைகளில் ஒன்று இந்த
பாரசீக வளைகுடாவிலிருந்து அமெரிக்காவின் படையினரை அகற்ற வேண்டும். அதே ஒரு நிலைமையில் ஈராக் அதற்கு உந்து சக்தியாக இருக்கலாம் என்ற ஒரு நிலை இப்போது அமெரிக்காவை தொட்டி இருக்கின்றது. ஆனால் ஈராக்கின் 90% பட்ஜெட் எரிபொருள் ஏற்றுமதியில் இருப்பதால், இந்த எரிபொருள் ஏற்றுமதியில் ஈராக் ஈரானை சார்ந்திருப்பதால் அமெரிக்காவுக்கு அது மிகப்பெரிய ஒரு பாதகமாக இருக்கு. அற்புதம், அற்புதம். உடனடி தகவல்களை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறுகிறேன். நாங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதற்கு நன்றி, வணக்கம் அரசவர்களே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.